இங்க ஒரு அழகான அன்பான ஒய்ஃப் ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கள ஒரு ரோபோவா இவங்களோட ஹஸ்பண்ட் மாத்தி வச்சிடறாரு. சோ இப்ப அந்த ரோபோ தான் வீட்டை பாத்துக்கிறதுல இருந்து சமைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்யுது. ஆனா இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சதுமே அது போட்டு தள்ளிடுது. அதனாலேயே இந்த ரோபோவை கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லாம 50 வருஷமா பேஸ்மெண்ட்லயே இருக்கு. இப்படியே 50 வருஷம் கழிச்சு புதுசா ஒரு ஃபேமிலி இந்த வீட்டை வாங்கிட்டு குடி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ரோபோ ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த வீட்டையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கு தெரிஞ்சதுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்ல இருந்து ஒரு பழைய வீடியோ டேப் ஒன்னு எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இது வெறும் ரோபோ இல்ல, இந்த வீட்டோட பழைய ஓனரோட வைஃப்னே அவங்களுக்கு தெரிய வருது. ஆனா அந்த வீடியோல இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்ததுமே இதுக்கு கோவம் வந்துருது. அந்த கோவத்துல இது அந்த ப்ரொஜெக்டரே இதை எரிச்சு விட்டுருது. இப்போ இதுக்கு இந்த பழசுல ஞாபகம் வந்ததும் இந்த புது ஃபேமிலில இருக்க லேடிய போட்டு தள்ளிட்டு அவங்களோட பசங்களுக்கு இது அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுது. சோ அதுக்கான சான்ஸ் வர வரைக்கும் இது வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க தனியா ரூம்குள்ள இருக்கிறது ரொம்ப பயம்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருந்த இந்த ரோபோ சமைக்கிறதுக்காக காய்கறி வேணும்னு இவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குது. இவங்களும் அதை எடுத்துட்டு வரதுக்காக ஸ்டோர் ரூம்குள்ள போறாங்க. அங்கேயே உள்ள வச்சு இது கதவை சாத்தி விட்டுருது.